கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பிரியமானவர்களே, நாம் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் வழியில் நடக்க ஆரம்பித்தோமோ அன்றைய நாளிலிருந்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. இருளில் இருந்த நாம் பெரிய வெளிச்சத்தை கண்டோம். அந்த மெய்யான ஒளியின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். தொடர்ந்து ஒளியிடத்தில் நாம் இருக்கும்போது இருள் நம்மை சூழ்வதில்லை. நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அதனால் இருளான சாத்தான் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்த நாங்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கிருபை தாங்க, பலனை தாங்க. அனுதினமும் உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.